everyone, I'm Vincy William and welcome to today's video. A daughter of Christ, a working professional and a wedded wife to William Carey. This channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. இன்னைக்கான பேரபிள் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மனம் திரும்பிய மைந்தன். இது லூக் சாப்டர் 15 வேர்ட்ஸ் 12 இருக்கு. இந்த இடத்துல ஒரு அப்பாவும் 2 மகன்களை பத்தி தான் இந்த பேசேஜ்ல நம்ம பார்க்க போறோம். இதுல இளையவன் 2வது பையன் என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட போய் ஆஸ்தியில எனக்கு வரும் பங்கு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா ஆஸ்தியில பாதி சொத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்துடுறாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த இளைவன் என்ன பண்றான்னா தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஆஸ்தி எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வருது. அப்போ அந்த பஞ்சம் வரும்போது அவன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் என்ன ஆகுதுன்னா துன்மார்க்கமா ஜீவிச்சதுனால அவன்கிட்ட இருக்கிற பைசா எல்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுது. அப்போ அவன் கூட இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவன்கிட்ட காசு இல்லைன்னொடனே என்ன பண்றாங்க, எல்லாம் அவனை விட்டு போயிடுறாங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பான்ல, அதெல்லாத்தையுமே வித்து என்ன பண்றான், அவன்கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் வீட்டுல போயிட்டு இங்கேயாவது நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ அந்த வீட்டுல இருக்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களோட பன்றிகள் மேய்க்கிற அந்த இடத்துல அவருக்கு ஒரு இடத்த கொடுக்குறாரு. இவன் எப்படி ஒரு பெரிய கேசல்ல இருந்திருப்பான்ல, அவங்க அப்பா அவங்க அண்ணன் கூட எல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய இடத்துல ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பான். சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம அந்த பன்றிகள் சாப்பிடுற சாப்பாடை கூட சாப்பிடுறதுக்கு என்ன பண்றான், ஆசையா இருக்கான் அப்படின்னு தான் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். இப்போ அவனுக்கு புத்தி தெளிஞ்சு இப்ப என்ன யோசிக்கிறானா, என் தகப்பனுடைய கூலிக்காரரில் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி இப்போ அவன் என்ன பண்றான், ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிக்கிறான். இனி அவங்க அப்பாவுக்கு அவன் ஒரு பையனா இருக்க முடியாது. அதனால அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா அவங்க கூலிக்காரங்கள்ல ஒருத்தராயும் நான் இப்போ இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்போ அவன் என்ன பண்றான், மனம் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போகும்போது தூரத்துல இருந்து அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவங்க மகன் வர்றத பாக்குறாரு, உத்து பாக்குறாரு. அப்போ அது என் பையன் தானா அப்படின்னு பாக்குறாரு. கடைசியில அவங்க பையன் தான் வராருன்னு என்ன பண்றாரு, அப்பா குடு 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 குடுன்னு கீழே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவனை என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு, நீ வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த அப்பா என்ன பண்றாருன்னா அவரோட ஊழியக்காரர் அழைத்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு மோதிரங்களை போட்டு காலுக்கு பாதரட்சத்தை கொடுத்து அவன் என்ன பண்றாரு, அவன் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போனானோ அதே மாதிரி அவன் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்றாரு, அலங்காரம் பண்ணி அவரை என்ன பண்றாரு, உள்ள கூட்டிட்டு வராரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பையன் வீட்டுக்குள்ள வரான். ஒரே பரபரப்பா இருக்கு வீட்டுல. என்ன எல்லாம் பரபரப்பா இருக்கேன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு கேக்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, உங்க தம்பி திரும்பவும் வீட்டுக்கு வந்தாச்சு, அதனால என்ன ஆச்சு, அப்பா ஒரு கொழுத்த கன்றை கட் பண்ணி எல்லாருக்கும் ஃபீஸ்ட் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. 29th வேர்ட்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இவ்வளவு வருஷம் நமக்கு ஊழியம் செஞ்சு உங்களுடைய கற்பனைகளை உன்னையும் நான் மீறாம இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு காலமும் இந்த மாதிரி ஒரு ஃபீஸ்ட நீங்க எனக்கு கொண்டாடலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் பையன் சண்டை போடுறான். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா உன் தம்பி அந்த மாதிரி கிடையாது. இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா அடைகிறாரு. சோ இந்த பேரபிள் நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, பிதாவானவருமே என் மகனோ என் மகளோ எப்போ என்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நாம அதெல்லாம் அறியாம நம்ம என்ன பண்றோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவரை விட்டு தூரமா போய் பாவத்துல ஜீவிச்சு நம்ம என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம பண்ணி நம்மளுடைய லைஃப் என்ன பண்றோம், ஆண்டவருக்கு விரோதமா நம்ம வாழ்றோம். ஆனாலும் ஆண்டவர்
உனக்காகவும் எனக்காகவும் இந்நாள் வரையிலும் அவருடைய வருகை தாமதமா இருக்கு அப்படின்னா எல்லாரையும் ஆண்டவர் வந்து பரலோகத்துல ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இன்னும் தாமதிக்கிறாரு. ஆனால இந்த வீடியோ, இந்த பேசேஜ் வந்து உங்களுக்கு பேசப்பட்டதா இருந்ததுன்னா ஆண்டவருக்கு இப்போவே உங்களுடைய இருதயத்தை சமர்ப்பியுங்க. ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் வந்து எப்பவுமே உங்களை வந்து நீங்க மனம் திரும்புறீங்க அப்படின்னா ஆண்டவர் எப்பவுமே வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் தான் காணப்படுவாங்க. ஐ திங்க் இந்த பேசேஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next interesting video. Take care and bye bye.